கரூர் மாவட்ட மருந்து வணிகர் நலச்சங்க செயலாளர் பி. ஜெயக்குமார் அவர்கள் ஆன்லைனில் வணிகத்தை எதிர்த்து சில கருத்துக்களை கூற நான் விரும்புகிறேன். உணவு முதல் உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை மற்றும் அனைத்தும் அவர்கள் மக்கள் அனைவருமே ஆன்லைன் யோகத்தை கருத்தில் கொண்டு வாங்கி கொண்டுள்ளார்கள். அதோடு வரிசையில் இப்பொழுது மருந்தும் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மருந்து என்பது நாம் ஒரு டாக்டரிடம் பரிந்துரை சீட்டின் பேரில் மருந்துகளை வாங்கி அதை நம் மருத்துவரிடம் காண்பித்து அதை உட்கொள்ள வேண்டும். அதை யாரும் தவறாக அது தவறான முறையில் ஆன்லைனில் மருந்தை வாங்கி உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து கரெக்டானதா, எக்ஸ்பைரி டேட் உள்ளதா, அது கரெக்டான முறையில் வந்திருக்குதா என்பதை இவர்களால் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஆன்லைனில் வர்த்தகத்தை எதிர்த்து நாங்கள் செப்டம்பர் 26ஆம் தேதி அகில இந்தியா முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினோம். அதில் கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 750 கடைகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் தமிழகம் முழுவதும் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 500 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மருந்து மிகவும் அத்தியாவசியம் என்பதால் அனைத்து தரப்பட்ட மக்களும் அவங்கவங்க ஊரில் அவங்கவுங்களுக்கு தேவைப்பட்ட மருந்துகளை அந்தந்த ஊரிலே பெற்று அவங்கவுங்களுக்கே வாங்கினால் நம்மளோட வாழ்வாதாரம் யாரும் பாதிக்காமல் இருக்கும். இது மருந்து மிகவும் முக்கியமானது என்ற தருணத்தால் சொல்கிறேன். தயவு செய்து மருந்தை அனைவரும் அந்தந்த ஊரில் மருந்து வாங்கி அந்தந்த டாக்டர்களிடம் காண்பித்து உண்ணுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.